Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 105 laws of motion unit 3 ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே நடந்துட்டு தான் இருக்கோம். பட் அதுக்குன்னு ஒரு லா மேக் பண்ணி எதனால் நடக்கிறோம், எதனால் நம்ம நிற்கிறோம், எதனால் நம்ம வந்து தள்ளப்படுறோம், புஷ் புல்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நுண்ணியமாக நேச்சரை நோக்கி நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலி கலீலியோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய கயிறு ஆடிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு. ஸோ அது வந்து அதை பெண்டுல மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டே இருக்கும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஸோ அப்போ நார்மலாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தார். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த லெசனில் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கூல் ப்ரீஸ் அப்படிங்கிறது, இனிமையான தென்றல் அப்படிங்கிறது ட்ரீயை இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரீ வந்து எர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே இந்த நேச்சரை சுற்றி தான் இருக்குது. நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அனிமல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ஹியூமனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான குவாலிட்டி இருக்குது. என்னென்னா அவங்க வந்து நேச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சிப்பாங்க. நேச்சுரலோட ஃபினாமினனை சயின்டிஃபிக்காக ஏன் வந்து மழை பெய்யுது, ஏன் வந்து இடி இடிக்குது அப்படின்றத ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பார்வையை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அது நமக்கு வேணும் தானே. இப்போ நம்ம வந்துட்டு நேச்சரில் இருக்கிற ஒரு மோஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் பஸ்ஸு வந்து எந்த ஒரு எப்படி ஒரு பிரின்சிபலில் இருக்கும், எப்படி ஒரு பிரின்சிபலில் நம்மளால் தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லெசன். புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்டில் நிறையா க்யூரியாசிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. எப்படின்னா எப்படிலாம் வந்து திங்ஸ் மூவ் பண்ணுது, எதுக்காக திங்ஸ் மூவ் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போது மாடர்ன் டெக்னாலஜிக்கல் ஏராக வந்து ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பிகாஸ் சம்திங் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம். அப்படி தானே. இப்போ இங்கே ஒரு பென்சில் இருக்குது அப்படின்னா இது வந்து எப்போ மூவ் ஆகும், ஒன்று இதை நான் புஷ் பண்ணும் அல்லது நான் புல் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு புக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது வந்து நகராது. எப்போது நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அது வந்து நகராது. இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொன்னாங்க, ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மோஷன் வந்து நகர முடியும் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ இது வந்து பேஸாக காமன் சென்ஸ் தானே. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ மூவ் ஆகும், ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகும், அவ்வளோதான். பட் ஆனால் இதுக்கு சயின்டிஃபிக் ஆன்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப காமன் சென்ஸ் தேவை கிடையாது. இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்தாரு. ஸோ 15th centuryயில் வந்து கலீலியோ வந்து அரிஸ்டாட்டிலோட ஐடியா வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டால் சேஞ்ச் பண்ணார். என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து தேவை கிடையாது மோஷனுக்கு. யோசிச்சு பாருங்கள், ஃபோர்ஸ் தேவை கிடையாது ஒரு மோஷனுக்கு அப்படின்றத கலீலியோ சொன்னார். ஸோ அவரோட ஓன் ஐடியா வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு பால் வந்து ஒரு சாய்வான பிளேனுக்கு மேலே டாப்லேருந்து அதோட பாட்டமுக்கு வருது. ஸோ அது கிரவுண்டுக்கு வந்தோடனே அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் திருப்பி அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது. ஓகேவா. இன்னொரு இன்க்ளைன்டு பிளேனுக்கு வந்து அட் சம் அதர் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் அது போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாலை வந்து நம்ம இனிஷியல் பொசிஷன்லேருந்து கொண்டு வரும். இது வந்து இது வரைக்கும் போகுது ரஃப் சர்ஃபேஸை பொறுத்தவரை. ஓகே, இது வந்து ஃபைனல் பொசிஷன் L2 அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ். ஒரு பால் வந்து இங்கேருந்து ஸ்மூத்தாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, இங்கேருந்து அது அந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கே அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து இன்க்ளினேஷன் வந்து இவ்வளோ ஆங்கிளில் இருக்குது. இங்கே இன்க்ளினேஷனை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் சாய்வை கம்மி பண்ணும்போது அதே ஸ்மூத் சர்ஃபேஸில் போகும்போது அந்த பால் வந்து இன்னும் நல்லா அதே ஹைட்டுக்கு ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது எனக்கு அந்த இன்க்ளினேஷனே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பால் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. பால் கோஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதான் கொடுத்துருக்காங்க. டு மூவ் another inclined plane of same angle of inclination by increasing the smoothness of நம்ம அந்த இன்க்ளைன்டு பிளேன்ஸ் வந்து செகண்ட் இது பார்த்தோம்ல, ஸ்மூத்னஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பால் என்ன செய்யுதான் அதே ஹைட்டுக்கு ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது
அந்த பாலோட மோஷனை வந்து வேறு வேறு இன்க்ளினேஷனில் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ரெடியூஸ்ட், அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை எனக்கு கம்மி பண்ணிகிட்டே வர வர எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா த அது வந்து பால் வந்து இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது அந்த செகண்ட் பிளேனில் டு ரீச் த சேம் ஹைட். இது எவ்வளோ ஹைட்டில் இருந்ததோ அந்த ஹைட்டே ரீச் பண்ணுறதுக்கு அது வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை நான் 0 ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபுல்லாகவே ஹாரிசான்டல் சர்ஃபேஸாக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு த பால் வந்து போயிட்டே இருக்கும் ஹாரிசான்டல் டைரக்ஷனில். இப்போ அரிஸ்டாட்டில் ஐடியான்னு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா பால் வுட் நாட் ஹவ் மூவ்ட் இன் த செகண்ட் பிளேன் ஈவன் இஃப் ஸோ அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, பால் வந்து மூவ் ஆயிருக்காது அந்த செகண்ட் பிளேனில் மூவ் ஆயிருக்காது. அது வந்து ஸ்மூத்னஸ் எவ்வளோ தான் இருந்தால் கூட நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலைன்னா இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன் அப்படின்றத சொல்லிட்டார். ஓகே, அரிஸ்டாட்டில் இதுவும் கொஞ்சம் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ கலீலியோ என்ன ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்டைன். ஒரு மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோர்ஸ் தேவை கிடையாது. பிகாஸ் நான் இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்தோடனே அது பாட்டுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருக்காது. ஒரு ஹாரிசான்டல் டைரக்ஷனில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. அது வந்து மோஷன்லேயே இருக்கணும்னா நான் ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. an object can be in motion even without force acting on it. அதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா கூட எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேர் சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் வந்து ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மோஷன் இருக்கும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். ஆனால் கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு, ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். ஒரு மோஷனை மெயின்டைன் பண்ணணுன்னா எனக்கு ஃபோர்ஸ் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நியூட்டன் வராரு. நியூட்டன் இன்னும் தெளிவாக ஆராய்ஞ்சு 3 லாவை கொடுத்து ஓகே. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.